வணக்கம், ராஜேஷ் உப்பு பேசுகிறேன். குரு பயிற்சி பலன்கள் துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். துலாம் ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஒரு வருட காலங்களாக 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு பலனை கொடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த பலன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலனாகவே இருந்தது. ஏன்னா கலத்தர ஸ்தானத்தில் குரு இருக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். அவர் பெயர்ச்சியாகி 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். இப்போ அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொன்னால் கூட உங்கள் ராசி அதிபதியான ரிஷப வீட்டுக்கு தான் அவர் போகிறார். அதாவது உங்கள் ராசி அதிபதியோட கண்ட்ரோலில் தான் அவர் இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். பொதுவாக அஷ்டம குரு அப்படின்னோடனே நீங்கள் பயந்துட வேண்டியதில்லை. ஏன்னா அஷ்டமத்தில் எந்த கிரகம் வந்தாலும் அது நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அஷ்டம வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியோட வீடு தான் அப்படிங்கிறதுனாலையும் அவர் அங்கே வர்றதுனால அவரோட பலன்கள் தீய பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பொதுவாக பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரன்ட்ட எவ்வளோ பெரிய ஆட்கள் போனாலும், அதாவது ஒரு தீய குணங்களோட வேலை செய்யணும்னு போனால் கூட சுக்கிரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்களோட வேகத்தை குறைச்சிடுவார். அப்படி குறைச்சி நல்ல பலன்களை கொடுக்கறதுக்குள்ள எல்லா விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசி அதிபதிக்கிட்ட இருக்குது. அதாவது சுக்கிரன்ட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை. அஷ்டம குரு இருக்குது, நமக்கு பெரிய பிரச்சனை வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட வேண்டாம். நல்ல பலன்களும் அவர் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய முன்னோர்களோட சொத்துக்கள், இந்த மாதிரி விஷயங்கள், உயில்கள், இது எல்லாத்தையுமே எடுக்கலாம். அந்த உயில்கள்லாம் எடுத்து ஏதாவது சொத்துக்கள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சேர்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும். இல்லை ஏதோ ஒரு நீண்ட நாட்களாக ஒரு ஃபண்டு மாதிரி போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபண்டு எதுவுமே வரமாட்டுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். பொதுவாக அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி கை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அதையெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த அதிர்ஷ்டத்தை நோக்கி போனால் கூட உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை அந்த குரு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வருது. 5ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு அப்படின்னா விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. விரயஸ்தானத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சுபஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் எடுத்துக்கலாம். அப்போ சுபஸ்தானம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சுப செலவுகளை கொண்டாந்து கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. திடீர் செலவுகளாகவும் அது கொடுக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், புத்திசாலித்தனமாக அதை சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கணும். எப்படி மாற்றலாம் அப்படின்னா திருமணம் நடைபெறாமல் இருக்குது அப்படின்னா திருமண ஏற்பாட்டை பண்ணலாம். இல்லை திருமணம் முடிஞ்சிட்டு ஏதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது, அதை நீண்ட நாட்களாக பண்ணாமல் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை உடனே செய்யுங்க. அந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா அது சுப செலவுகளாக வரும். ஏன்னா ஒரு சுப செலவுகள் செய்யும் போது அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதுனால திடீர் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுறது உங்கள் கையில் இருக்குது அப்படின்னால அதை நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி நீங்கள் என்னென்னா வெளிநாடுகளில் சென்று அங்கே பணிபுரிவதற்கான வாய்ப்பு உருவாகும். நீங்கள் இந்தியாவிலே இருந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கடல் கடந்து போய் நீங்கள் அங்கே பணிபுரியலாம். இல்லை நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஒரே ஊரில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா துலாம் ராசினர் இந்த நேரத்தில் அந்த தொழிலை விரிவுபடுத்தி போகலாம். இந்த சுப செலவுகள், இந்த மாதிரியான தொழில்கள், இதையெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது குறையும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கேது பகவான் இருந்து நிறையா தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருந்திருப்பார். ஏதாவது ஒரு கவலையை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். இப்போ அந்த குருவோட பார்வை அங்கே கிடைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா தூங்கலாம். தூக்கம் இல்லாமல் இருக்கிற துலாம் ராசினர் நல்லா தூங்குறதுக்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் உருவாயிரும்.
கேதுவோட தொந்தரவு குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவரோட 7வது பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வருது. 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து உருவாகும். திருமண வாய்ப்புகள் வந்து உருவாகும். உங்கள் வீட்டுக்கு புதிய நபர்கள் அப்படிங்கிறது வந்து வருவார்கள். பணம் அப்படிங்கிறது தன வீடு. அந்த தனஸ்தானம் நல்ல குருவோட பார்வையில் படுறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா தனவரவுகள் எல்லா இடத்துலேருந்துமே வந்து வருது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். தனவரவுகள் வந்து வர்றதுனால பணம் அப்படிங்கிறது வந்து அஷ்டம குருவாக இருந்தால் கூட இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கவலையே பட வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் பையில் வந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக்குஸ்தானம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசினர் அதிகமாக பேசுவாங்க. அதுக்கு காரணம் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட வீடு இருக்கிறதுனால பேச்சில் வந்து கலகம் இருக்கும். ஏதாவது வந்து பேசுனீங்க அப்படின்னா சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் வந்து உருவாகிருக்கும். இப்போ வந்து அங்கே குருவோட பார்வை கிடைக்கிறதுனால உங்கள் பேச்சில் கனிவு இருக்கும். அந்த பேச்சை அப்படியே நீங்கள் கொண்டுட்டு போனீங்கன்னா குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா குருவோட விசேஷமான பார்வை 9வது பார்வை வந்து எங்கே கொடுக்குது அப்படின்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கிடைக்குது. அந்த இடம் சுகஸ்தானம். உங்களுக்கு மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்கும். சுகம் நல்லாவே இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குறது அப்படின்னா அதை வந்து இந்த நேரத்தில் வாங்கலாம். அஷ்டம குருவாக இருக்க எனக்கு வந்து வண்டி வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி பயப்பட வேண்டியதில்லை. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இல்லை கல்வி செலவுக்காண்டி ஒரு லோன் போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து பண்ணலாம். அதன் வழியாகவும் உங்களுக்கு வந்து ஒரு படிப்புக்காண்டி ஒரு பணத்தொகை அப்படிங்கிறது வந்து வரும். புதிய வீடு கட்டுறது அப்படின்னா கட்டலாம். புதிய மனைகள் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த துலாம் ராசின்ற இந்த நேரத்தில் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சக்ஸஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. துளாராசியை பொறுத்த வரையும் அஷ்டம குரு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து பயப்பட வேண்டாம். அது நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து நல்ல கை கொடுக்கும். ஏன் அப்படின்னா பிற ராசியாக இருந்தது அப்படின்னா தான் கொஞ்சம் பயப்படணும். உங்களுடைய ராசி அதிபதியோட வீட்டிலேயே குரு வர்றதுனால பெரிய பயம் அப்படிங்கிறது வேண்டியதில்லை. பரிகாரமாக ஆலங்குடிக்கு போயிட்டு வாங்க. ஆலங்குடியில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போதும். அதுக்கு மேலும் வச்சுன்னா ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம். குலதெய்வ அருள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து நல்லா காப்பாற்றிக்கலாம். குலதெய்வ அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தாய் வழி குலதெய்வ உறவுகள் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். தாய் வழியில் வந்து ஏதாவது குலதெய்வ வழிபடாமல் இருந்திருந்தீங்கன்னா அதையும் போய் வழிபடுங்க. அந்த வழிபடும் போது உங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் வந்து உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்கும். அப்படின்னால அதையும் நீங்கள் வந்து வழிபடலாம். மொத்தத்தில் துலாம் ராசி எப்படி இருக்கும்னா அஷ்டம குரு அப்படிங்கிறது சின்ன சின்ன மன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். மனசில் குழப்பங்கள் அப்படிங்கிறது வரலாம். அந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் மேற்கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த துலா ராசிக்கு வந்து அஷ்டம குரு பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்காது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. தசாநாதன் நல்லா இருக்காரா, அவருக்கு என்ன பரிகாரம் மேற்கொண்டீங்க அதையெல்லாம் பார்த்துக்கிடுங்க. அதெல்லாம் பார்த்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த துலா ராசிக்கு அஷ்டம குரு அப்படிங்கிறது பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது. நல்ல விஷயங்களே நடக்கும். நன்றி நண்பர்களே.